சார் என்கிட்ட ஆண்ட்ராய்டு செல்லு இல்லை, லேப்டாப் இல்லை, சிஸ்டம் இல்லை, நான் எப்படி சார் பார்க்குறது? சிம்பிள், ஒரே ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கிக்கிங்க. திருக்கோவில் பஞ்சாங்கம், நல்லா கேட்டு மனசில் வாங்கிக்கிங்க. ஒயிட் கலரில் இருக்கும். 150 ரூபா விலை இருக்கும், அவ்வளோதான். ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். அது வருஷம் வாங்க வேண்டியதில்லை. இந்த திருமண பொருத்தம்ங்கிறது எல்லா வருஷத்துக்கும் ஒரே பிரிண்ட்டு தான். அப்போ நீங்கள் வருஷம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தடவை ஒரு 150 ரூபா செலவு பண்ணிங்கன்னா வாங்கி வச்சுன்னா நீங்கள் இல்லை, உங்கள் உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, அக்கம் பக்கத்தார் இல்லை, எல்லாருக்கும் அது பயனாகிடும். அதில் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா மணமகள் நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் வரிசை இந்த வர்டிகல் காலத்துலேயும் ஹரிசாண்டல் காலத்தில் மணமகளுடைய நட்சத்திரமும் இருக்கும். இப்போ மணமகள் நட்சத்திரம் பூசம் இருக்குன்னாக்கா அந்த பூசம்ங்கிற டேபிளுக்கு நேராக கீழே நான் முடிஞ்சால் கூட என்னுடைய பஞ்சாங்கத்துலேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து இதில் நான் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துங்க. அப்படி தான் இருக்கும். அதில் உ ம அ அப்படின்னு இருக்கும். அப்படின்னாக்கா உத்தமம், யோனி பொருத்தம் உத்தமம், மாகேந்திர பொருத்தம் மத்தியமம் ம. அடுத்தது ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அதமம் அ அப்படின்னு. உத்தமம் அப்படின்னா சூப்பராக பொருந்திருக்குன்னு அர்த்தம். மத்தியமம்னா ஸ்மாரா பொருந்திருக்குன்னு அர்த்தம். அதமம்னா பொருத்தமே இல்லைன்னு அர்த்தம். இந்த ஒரு டேபிள் உங்கள் கையில் இருந்தால் போதும். உங்கள் பிள்ளைகளுடைய நட்சத்திரத்துக்கு நேராக அந்த நீங்களே உட்காந்து இந்த டேபிளில் கூட்டி பார்த்துக்கலாம் எத்தனை மார்க்கு. மொத்தம் இந்த 10ல் இந்த இது எத்தனை மார்க் வாங்குது. இதில் ரஜ்ஜும் யோனியும் தட்டாமல் இருக்கிறதா, இந்த ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் முக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்களே டிக் அடிச்சுட்டு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எது, நீங்கள் அவங்கள்ட்ட போய் எழுதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அவங்க ஒருத்தர் ஒன்று சொல்லுவார் இது பொருந்தும்ங்குவார், இன்னொருத்தர் அந்த நட்சத்திரம் பொருந்தவே பொருந்தாது மாதிரி. ஏன்னா எந்த இரு ஜோதிடர்களும் ஒரே கருத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களே ஒரு முடிவுக்கு வரணும்னா இந்த பெண்ணுக்கு அல்லது இந்த பையனுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு நீங்களே அந்த டேப்லெட் சார்ட்டை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பையனுக்கு இதுதான் இந்த நட்சத்திரங்களில் உள்ள பெண்ணு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணிடலாம். எப்படின்னா அந்த கட்டத்துக்கு நேராக எந்த ஆணின் நட்சத்திரம் அல்லது எந்த பெண்ணின் நட்சத்திரம் இதுக்கு இத்தனை பொருத்தமும் கரெக்டாக பொருந்தி வருதுன்னு பாருங்கள். அதை நீங்களே குறித்து வச்சுங்க. அந்த மாதிரி நட்சத்திரமாகவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு சுயம்பர அமைப்பில் போகிறீங்க அப்படின்னாக்கா இது பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க.